இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்னுடைய எதிர்பார்க்கம் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் டைஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் அழகாக சால்வ் பண்ணலாம். ஒரே ஒரு கான்செப்ட் தான், ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைனா கிளாக் வைஸ் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி டைஸ் இருந்து எத்தனை டைஸ் கொடுத்துருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு நம்பர் காமனாக வரக்கூடிய டைஸை வந்து 2 எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ இங்கே 2 3 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 இருக்குது, ஆனால் 3 இல்லை. ஆனால் 2 4 இருக்குது. அப்போ ரெண்டுமே காமன் நம்பர், 2 காமன் நம்பர் இருக்குது. அப்போ இந்த மாதிரி டைஸை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. என்னது, இந்த மாதிரி டைஸை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் சரிங்களா, அதாவது மினிமமே சரிங்களா, ஒரே ஒரு நம்பர் தான் வரணுமே காமன். அது மாதிரி வரக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ டைஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, வேறு எந்த நம்பரும் இதில் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும், அதான் ரூல் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குல்ல, எதுனா ஒரு டைஸ் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 எடுத்திருக்கேன். இதில் கிளாக் வைஸ்னால் இப்படி கடிகாரம் இப்படி தான் சுற்றிட்டு வரும், அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 2 நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி கடிகாரம் சுற்றிட்டு வர திசையில் வந்து என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 2 6 4 2 6 4. அடுத்து அதே மாதிரி இந்த நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இங்கே என்ன நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கே நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சேம் நம்பராக இருக்கணும். அப்போ இதுவும் திரும்பவும் கடிகார திசையில் வந்து சுற்றிட்டு வந்தால் என்னென்ன நம்பர் வந்திருக்கு, 2 3 1 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1உடைய ஆப்போசிட்டில் என்ன வரும். ஸோ இங்கே பாருங்கள், 1உடைய ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, நம்மளுக்கு 4 என்ன கிடச்சிருக்கு 4. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 4 தான் சரியான விடை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் ரிலேட்டடாக ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் மீதி இருக்கக்கூடிய 9 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய சம்ஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபுல் வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.